அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். 50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். 51. அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 52. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடே எருசலேமுக்கு திரும்பி வந்து 53. நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். பலரை இந்த நிகழ்ச்சியை காணும்படி நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டுகிறோம். உங்களுடைய பிரார்த்தனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டுகிறோம். பரமேறுதலை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகவே திருமறையிலே கிறிஸ்துவின் பரமேறுதலை குறித்து பல திருமறை பகுதியிலே அங்கே வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பு எவ்வளவு முக்கியமோ, கிறிஸ்துவின் பாடுகள் எவ்வளவு முக்கியமோ, கிறிஸ்துவின் அற்புதங்கள் எவ்வளவு முக்கியமோ, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியமோ, கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை எவ்வளவு முக்கியமோ, அதே போல பரமேறுகிற அந்த நிகழ்வு முக்கியமானது. ஒரு வேத பண்டிதர் எழுதும்போது இப்படி எழுதுகிறார்: பரமேறுகிற அந்த சம்பவமானது ஆண்டவராய் இயேசுவானவர் செய்த அநேக அற்புதங்களிலே மிக சிறந்த உன்னதமான அற்புதங்களில் ஒன்று என்று எழுதுகிறார். லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 48 51 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே 51 வாசிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து அவர் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். ஆகவே நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் தான் பரமேறுவதற்கு முன்பாக சீடர்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் போதே அவர் எடுத்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானுள்ளே, யோனா மீன் வயிற்றிலே அவன் எவ்வளவு தூரம் இருந்தான் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமாக எண்ணுகிறோம். அதே சமயத்தில் நோவா கட்டின அந்த பேழையிலே எல்லா மிருகங்களும் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்திருக்கலாம், அல்லது எல்லா மிருகங்களுக்குரிய ஆகாரத்தை இந்த நோவா எவ்வாறு ஆயத்தம் பண்ணி இருந்தான், இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த அற்புதமாக காணப்படுகிறது. அதே போல தான் இந்த உலகத்திலே நம்முடைய ஆண்டவருடைய பரமேறுதல் மிக முக்கியமானது. பரமேறுதல் மூலமாக ஆண்டவருடைய திருப்பணி நின்று விடவில்லை, தொடர்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். பரமேறுதலின் வழியாக ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை இந்த உலகத்துக்கு தருவதாக வாக்குறுத்ததை நாம் சுட்டி காண்பித்தேன். பரமேறுதலின் மூலமாக அவர் நமக்கு மத்தியஸ்தராக, அவர் ஆசாரியனாக இருக்கிறதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். பரமேறுதலின் மூலமாக நம்முடைய ஆண்டவர் ராஜாவாக, நியாயாதிபதியாக வருகிறார் என்பதையும் திருமுறையிலே அறிந்து கொண்டோம். இந்த நாளினுடைய செய்தி என்ன? பரமேறுதலினால் வருகிற ஆசீர்வாதங்கள். முதலாவது, இந்த பரமேறுதல் வருகிற ஆசீர்வாதம் என்ன? பவர் ஆஃப் காட் அல்லது பவர் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லலாம். கிறிஸ்துவனுடைய வல்லமை அங்கு வெளிப்படுகிறது. எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20 21 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இந்த எபேசியர் நிருபத்தை நிருபங்களின் ராணி என்று சொல்வார்கள். திருமறையிலே உள்ள அந்த நிருபங்களிலே மிக ஆழமான கருத்துகள் நிறைந்த ஒரு நிருபமாகும்.
இதில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவர் உன்னதத்திலே தம்முடைய வலதுபார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20 23 வாக்கியங்களை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். இதில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஆண்டவருடைய கிறிஸ்துவினுடைய கால்களுக்கு கீழாக அவருடைய பாதங்களுக்கு கீழாக எல்லாவற்றையும் கொண்டு வந்தார், கீழ்ப்படுத்தினார் என்று எழுதுகிறார். அவர் பரமேறுதலுடைய முதல் அங்கே ஆசீர்வாதம் என்ன? அதாவது கிறிஸ்துவின் வல்லமையாகும். கிறிஸ்துவின் வல்லமை என்றால் என்ன? எல்லா வல்லமைக்கும் மேலான ஒரு வல்லமை. அவர்தான் இந்த உலகத்தை ஆளுகிறவர், அவர்தான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துகிறவர். அவருக்கு கீழே தான் எல்லா ராஜ்யங்களும் இருக்கிறது, எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது, எல்லா துரைத்தனங்களும் இருக்கிறது. அவரிடத்திலே அதிகாரங்கள் உண்டு, ஆளுகை உண்டு, வல்லமை உண்டு. அதே சமயத்தில் அவரிடத்திலே அத்தாரிட்டி என்று சொல்கிற அதிகாரங்கள் உண்டு. அவர் பரமேறும்போது சொன்னார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்றார். இதைத்தான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20 23 வாக்கியங்களிலே வாசிக்க முடிகிறது. அப்படியே அருமையான உள்ளே கிறிஸ்து பரமேறுதலினாலே நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன? கிறிஸ்துவினுடைய வல்லமை அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அவருக்கு கீழே எல்லா அதிகாரங்களும் கீழாகத்தான் இருக்கிறது. அவருக்கு மேலான அதிகாரம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவராக ஆளுகிறவராக காணப்படுகிறார். அதாவது God controls everything என்று சொல்லலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கிற ஒரு பெரிய விஞ்ஞானி, ஆனால் அந்த விஞ்ஞானிடத்தில் கேட்டார்கள், ஒரு முக்கியமான கேள்வி என்றார்கள். அதாவது இஸ் த யூனிவர்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றார்கள். அதாவது இந்த உலகமானது சிநேகிக்கக்கூடியதாக உண்டா என்றார்கள். அப்போது அவர் சொன்னார், உண்மையாகவே சிநேகிக்கக்கூடியது. ஏனென்றால் கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகிறதுனாலே, எல்லா காரியங்களும் அவருக்கு கீழாக இருப்பதினாலே உலகம் சிநேகிக்கக்கூடியது என்று சொன்னார். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து அதிகாரத்தை குறித்து சந்தேகப்படாதிருங்கள். அவர் எல்லா அதிகாரத்தை பெற்றவராக பிதாவின் வலதுபார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே இந்த பரமேறுதலின் முதல் ஆசீர்வாதம் என்ன? அதாவது அவருடைய அதிகாரம் வல்லமை என்று சொல்கிறேன். இரண்டாவது இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன், அவருடைய வாக்குத்தத்தம். முதலாவது பவர் என்று சொன்னேன், இரண்டாவது ஆசீர்வாதம் ப்ராமிஸ் என்று சொல்கிறேன். ஆகவே அவர் பரமேறின பிற்பாடுதான் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு ஆண்டவர் அனுப்புகிறார் என்பதை நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ள முடிகிறது. யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 7வது வாக்கியத்தை பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் வரார், நான் போவேன் ஆனால் அவர் வருவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் கிறிஸ்து பரமேறினால்தான் அங்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு பொழிந்தருளப்படுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பொழிந்தருளுக்கு அவர் மிக தெளிவாய் சொன்னார், நான் போனால்தான் அவர் வருவார் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் பரமேறியது அவர் உயிர்த்தெழுந்த நாளுக்கு பிற்பாடு 40வது நாள். ஆனால் பெந்தகோஸ்து நாள் என்பது 50வது நாளிலே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அருமையானவர்களே, முதலாவதாக அவருடைய பவரை குறித்து சொன்னேன். இரண்டாவது அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்கிறேன். அப்போஸ்தலர் 1:8 பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே எல்லா இடங்களிலும் நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால், வேத வசனத்தின் அடிப்படையிலே ஆவியானவர் வரும்பொழுது தான் நாம் பலன் அடைகிறோம், சாட்சியாய் மாறுகிறோம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த ஆவியானுடைய நிறைவு வரும்போதுதான் பேதுரு பலப்பட்டார். மறுதலித்த பேதுரு அங்கே திருச்சபை நடத்துகிற தலைவராய் மாறினார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரம் 13 பாருங்கள். பேதுருவும் அங்கே
யோவானு பேசுகிறதை கண்டபோது இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள். காரணம் என்ன? ஆவியானுடைய நிறைவு. இந்த ஆவியானுடைய நிறைவினாலே ஆண்டவர்களுடைய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆவியானுடைய நிறைவினாலே அவர்கள் ஆண்டவருக்காக பாடுபட்டார்கள். ஆவியானுடைய நிறைவினாலே மரணத்தை அவர்கள் எளிமையாக சந்தித்து ஆண்டவரை கனம் பண்ணினார்கள். ஆவியானுடைய நிறைவினாலே தடைகளை உடைத்து நற்செய்தியை பரப்பினார்கள். சபை இல்லாத இடங்களிலே சபைகளை உருவாக்கினார்கள். ஆக 2 காரியங்களை சொன்னேன். பரம் ஏறியதினாலே வருகிற முதல் ஆசீர்வாதம் பவர் என்று சொன்னேன், வல்லமை என்று சொன்னேன். 2வது ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் என்ன? நான் போனால் ஆவியானவர் வருவார் என்று சொன்னாரே, அந்த யோவான் 16:7 அந்த வசனத்தின்படி அது நிறைவேறியது. 3வதாக அவருடைய பிரசன்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லலாம். அவருடைய பிரசன்னம். முதலாவது பவர், வல்லமை. 2வதாக அங்கே பிராமிஸ், வாக்குத்தத்தம். 3வது என்ன? அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, பூமியில் இருந்த நாட்களிலே அவருடைய பணி குறிப்பிட்ட இடத்தில் இருந்தது. ஆனால் மனித குமாரனாய் தேவகுமாரனாய் நடமாடிய போது ஒரு இடத்திலே, ஒரே இடத்தில் தான் அவர் திருப்பணி செய்தார். ஆனால் அவர் பரமேறின பிற்பாடு அவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் மூலமாக இன்றைக்கு உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் அவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது, அவருடைய வல்லமை காணப்படுகிறது. மார்ட்டின் லூத்தர் 1523 ஆண்டிலே சொல்லும்போது சொல்கிறார், பரமேறின பிற்பாடு அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே இன்று வரையிலும் அவருடைய பிரசன்னத்தை நாம் ஒவ்வொரு இடங்களிலே உணர்கிறோம் என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆழ்தத்துவத்திலே அல்லது நேரடியாக அவரை நாம் தரிசிக்காவிட்டாலும் ஆவியானவர் மூலமாக அவருடைய பிரசன்னத்தை, வல்லமையை, செயலை, அவருடைய வழிநடத்துகள் எல்லாம் அறிந்து கொள்கிறோம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இன்றைக்கு அவர் பரமேறினார். பரமேறின பிற்பாடு அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியினுடைய அந்த வல்லமையினாலே, பிரசன்னத்தினாலே இன்றைக்கும் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். ஆகவே பரமேறுதலினாக 3 காரியங்களை நான் சொன்னேன். 1 அவருடைய வல்லமை, 2வது அவருடைய வாக்குத்தத்தம், 3வது அவருடைய பிரசன்னம். அருமையானவர்களே, இன்றைக்கு நேரடியாக அவர் உயிரோடு இருந்த காலங்களிலே மனிதனாய் நடமாடின அந்த பிரசன்னத்தை அல்ல, அவர் ஆவியானவர் மூலமாக செயல்படுகிற அவருடைய பிரசன்னத்தை நாம் இன்றைக்கு உணர்ந்து அதை அனுபவித்து வருகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களை சிந்தித்து பாருங்கள். பரமேறுதலினாலே வருகிற ஆசீர்வாதம் என்ன? த பவர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் வல்லமை. 2வது அது என்னவென்றால் த ப்ராமிஸ் ஆஃப் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம். 3வது என்ன? அதாவது பிரசன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லலாம், தேவனுடைய பிரசன்னம் என்பது. அவர் பரமேறி பிதாவின் பலவாசத்தில் உட்கார்ந்திருக்கிறனாலே பல காரியங்களை செய்கிறார். அருமையானவர்களே, இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். அவர் வானத்திலே பிதாவின் வலவாசத்தில் உட்கார்ந்து என்ன செய்கிறார் என்றால், எனக்காக உங்களுக்காக அவர் பிரார்த்தனை செய்கிறவராயிருக்கிறார். வலவாசத்தில் உட்கார்ந்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவர் எனக்காக உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிற ஒரு பெரிய பிரதான ஆசாரியராயிருக்கிறார். யூத மதத்திலே அங்கே ஆசாரியன் மக்களுக்காக பரிந்து பேசுகிற மனிதனாய் போவார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்காக அவர் பிரதான ஆசாரியராய் அவர் வலவாச உட்கார்ந்து ஜெபிக்கிறார். அடிக்கடி நான் எண்ணுவது உண்டு, எனக்காக யார் ஜெபிப்பார்கள், எங்களுக்காக யார் ஜெபிப்பார்கள் என்று பலர் என்னிடத்தில் அங்கலாய்ப்பது உண்டு. நான் அவரிடத்தில் சொல்கிறேன், யார் உங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ இல்லையோ, யார் உங்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிறார்களோ இல்லையோ, ஆண்டவராகிய இயேசுவானவர் பரமேறிய பிற்பாடு பிதாவின் வலவாசத்தில் உட்கார்ந்து பிரதான ஆசாரியரை போல உங்களுக்காக ஜெபிக்கிறார். ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள்? உற்சாகமாக இருங்கள் என்று நான் உற்சாகப்படுத்துவது உண்டு.
அப்படியானால் பரமேறுதலினாலே 3 ஆசீர்வாதங்களை சொன்னேன். ஒன்று, அவருடைய வல்லமை, அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்தின் உறுதி என்ன? நமக்காக அவர் வேண்டுதல் பண்ணுகிறவர். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் பரமேறி பிதாவின் வலபாசத்தில் உட்கார்ந்திருப்பதினாலே உமக்கு எல்லா அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எபேசியர் 1:21 23 வாக்கியங்களை நாங்கள் வாசித்து அறிந்து கொண்டோம். எல்லா அதிகாரங்களும் துரைத்தனங்களும் உம்முடைய கால்களுக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீ பிதாவோடு உட்கார்ந்து எங்களையும் அவரோடு உட்கார வைக்கிற அந்த நிலையை வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உமக்கு இணையான வல்லமை, அதிகாரம் இந்த பூமியிலே ஒன்றுமில்லை. ஆண்டவரே, எல்லா ராஜ்யங்களுக்கு மேலாக, எல்லா துரைத்தனங்களுக்கு மேலாக, எல்லா அதிகாரங்களுக்கு மேலாக ஆண்டவரே உங்களுடைய அதிகாரம் இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இரண்டாவதாக, நீர் பரமேறியதனாலே எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடியே பரிசுத்தாவியை அருளுவேன் என்று சொன்னீர். அப்படியே நீ அருளி இருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். அந்த பரிசுத்தாவின் வல்லமையினாலே எங்கள் வாழ்க்கை மறுவமாக்கப்பட்டு, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை பலன் கொள்ளப்பட்டு நாங்கள் சாட்சியாக வாழ்ந்து உம்முடைய வல்லமையான கருவிகளாக, பாத்திரங்களாக எங்களை பயன்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பரமேறியதினாலே உம்முடைய பிரசன்னத்தை ஆவியானவர் வழியாக எங்களுக்கு தந்து அதை உறுதிப்படுத்தினது மாத்திரமல்ல, எங்களுக்காக பிதாவின் வலபாசத்தில் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்கிற பிரதான ஆசாரியராய் இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.